ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எல்ஐசியில் புதுசாக வந்திருக்க ஒரு டேம் பிளான், அதாவது எல்ஐசி யுவா டேம் பிளான். பிளான் நம்பர் 875. இந்த பிளான் ஆஃப்லைனில், அதாவது ஏஜென்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பிளான் எல்ஐசி டிஜி டேம், இதோடைய பிளான் நம்பர் பார்த்தீங்கன்னா 876. இது ஆன்லைனில் மட்டுமே எடுக்கக்கூடிய பாலிசி. இந்த ரெண்டு பாலிசியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்திங்கன்னா பாலிசியோட நேம் யுவா டேமு, ஆன்லைனில் எடுத்திங்கன்னா டிஜி டேம். இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டு பிளானையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கட்டணங்களுக்கு உட்பட்டது. இந்த பாலிசியை பற்றி சொல்லணும்னா, இது பியூர் டேம் பிளான், அதாவது டெத் பெனிஃபிட் மட்டுமே தரக்கூடிய டேம் இன்சூரன்ஸ் பிளானு. இந்த பிளானில் எந்த ஒரு ரைடருமே கிடையாது. பொதுவாக டேம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஆக்சிடென்டல் ரைடர் அதில் இருக்கும். இந்த பிளானில் அந்த ரைடரும் கிடையாது. அடுத்து நீங்கள் கட்டக்கூடிய அந்த ப்ரீமியத்துக்கு வருமான வரி விலக்கு செக்ஷன் 80C படி கிடைக்கும். அதே மாதிரி புகைப்பிடிப்பவர்களுக்கு கூடுதல் ப்ரீமியம் வாங்குவாங்க. பெண்கள் இந்த பாலிசி எடுத்தாங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 18 வயசு இருக்கணும். அதிகபட்சம் 45 வயசு உள்ளவங்க இந்த பாலிசி எடுக்க முடியும். அடுத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 50 லட்ச ரூபா, அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது 5 கோடி வரைக்கும் எடுக்க முடியும். அதுக்கு மேலே கூட எடுக்கலாம். ஆனால் கம்பெனி கேஸ் டு கேஸ் அப்ரூவல் தருவாங்க. அதே மாதிரி இதில் லெவல் சம்மர்ஷூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்கள் பாலிசி காலம் வரைக்கும் ஒரே காப்பீடு தொகை தான் இருக்கும். அடுத்து இன்க்ரீஸிங் சம்மர்ஷூட், அதாவது உங்களுடைய காப்பீடு தொகை ஃபிக்ஸ்டாக இருக்காது, உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் 5 வருஷம் உங்களுடைய பாலிசியுடைய அந்த காப்பீடு தொகை ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்கன்னா முதல் 5 வருஷத்துக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் 50 லட்சத்தில் தான் இருக்கும். அப்புறம் 5வது வருஷத்துலேருந்து 15வது வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 10% காப்பீடு தொகை உயர்ந்துக்கிட்டே போகும். இப்போ 50 லட்ச ரூபா பாலிசினா அடுத்த வருஷம் 55 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 60 லட்சம், இப்படி உயர்ந்துக்கிட்டே போகும். அடுத்து 15வது வருஷம் வரும்போது உங்களுடைய காப்பீடு தொகை டபுள் ஆகிடும். இப்போ 50 லட்ச ரூபா பாலிசி ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1 கோடியாக மாறிடும். அதுக்கப்புறம் உயராது, அது அப்படியே தொடரும். இதுதான் இன்க்ரீஸிங் சம்மர்ஷூட். ப்ரீமியம் செலுத்தும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை ப்ரீமியம், அதே மாதிரி லிமிட்டட் ப்ரீமியம் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கட்டலாம். அதே மாதிரி ரெகுலராக தொடர் ப்ரீமியமாகவும் கட்டலாம். அடுத்து பாலிசி காலம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 15 வருஷம், அதிகபட்சம் 40 வருஷம் வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி அதிகபட்சம் 75 வயசு. இதில் எது ஃபஸ்ட்டில் நடக்குதோ அது வரைக்கும் தான் பாலிசி எடுக்க முடியும். அடுத்து கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் கடன் வசதி கிடையாது. ஏன்னா இது டேம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறனால. அதே மாதிரி சரண்டரை பொறுத்த வரைக்கும் ஒற்றை ப்ரீமியம், அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக எடுத்திருந்தீங்கன்னா அந்த பாலிசியை சரண்டர் பண்ணி சரண்டர் தொகை வாங்கிக்கலாம். அதே மாதிரி லிமிட்டட் பாலிசி, அதாவது 10 வருஷம் 15 வருஷம் கட்டுற மாதிரி பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அதையும் கூட சரண்டர் பண்ணி சரண்டர் தொகை வாங்கிக்க முடியும். அடுத்து இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது காப்பீடு தொகை, அதே மாதிரி 7 முறை வருடாந்திர ப்ரீமியம், அதே மாதிரி 105% மொத்த ப்ரீமியம். இது இது 3 எது அதிகம் வருதோ அதுதான் டெத் பெனிஃபிட்டு. டவுட்டே வேணாம், காப்பீடு தொகை தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் டெத் பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இந்த பிளானில் மெச்சூரிட்டி பலன் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா இது பியூர் டேம் இன்சூரன்ஸ். அடுத்து அதிக காப்பீடு தள்ளுபடி பார்த்தீங்கன்னா, அதாவது ரிபேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
1 கோடி வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தள்ளுபடியும் கிடையாது. 1 கோடிக்கு மேலே நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயதை பொறுத்து தள்ளுபடி வந்து உங்களுடைய ப்ரீமியத்தில் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஒரு 2 கோடிக்கு பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா 33% வந்து ப்ரீமியத்தில் வந்து தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி லெவல் சம்மர்ஷீடுக்கு வந்து ஒற்றை ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கிற தள்ளுபடி வந்து அதிகபட்சம் 35% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்க்ரீசிங் சம்மர்ஷீடு எடுக்கிறீங்க அப்படின்னா தொடர் அல்லது குறிப்பிட்ட கால ப்ரீமியத்துக்கு வந்து அதிகபட்சம் வந்து 36% வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியத்தில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்க்ரீசிங் சம்மர்ஷீடு ஒற்றை ப்ரீமியம் அந்த மாதிரி பாலிசி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 33% வரைக்கும் ப்ரீமியத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து ப்ரீமியம் உதாரணம் பார்க்கலாம். 35 வயசு எல்ஐசி யுவா டேர்ம் ஆஃப்லைன் பிளானுக்கான ப்ரீமியம் சார்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாலிசி காலம் அதாவது 15 வருஷம் 20 வருஷம் அதே மாதிரி காப்பீடு தொகை 50 லட்சம் 1 கோடி 2 கோடிக்கு வந்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாலிசி காலம் உயரும் போது ப்ரீமியம் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் மட்டும் பாலிசி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாலிசி வந்து 40 வருஷம் இருக்குதுங்க அப்படிங்கிறதுக்காக பாலிசி வந்து எடுக்காதீங்க. அடுத்து ஆன்லைன் பாலிசி எல்ஐசி டிஜிடம் அதோடைய ப்ரீமியம் சார்ட்டை வந்து பார்க்கலாம். அதோடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எடுத்துடலாம். நாளைக்கு கிளைம்னு போகும்போது நீங்கள் ஃபிசிக்கலாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இது வந்து டெத் பெனிஃபிட் பாலிசி அப்படிங்கிறனால ஃபேமிலியில் உள்ளவங்க தான் கிளைமுக்காக வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து என்ன சார் கிளைம் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரக்கூடாது, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் வேணும்னா ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மற்ற கம்பெனியுடைய ப்ரீமியத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த வழியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்ஐசியுடைய டிஜிடம் பிளானு மற்ற கம்பெனியுடைய ஆன்லைன் பிளான் ப்ரீமியத்தெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக இந்த டைம் வந்து ப்ரீமியம் வந்து கிடையாது. அதே மாதிரி எல்ஐசி யுவா டேர்ம் அப்படிங்கிறது ஆஃப்லைன்னால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற கம்பெனியுடைய ஆஃப்லைன் ப்ரீமியமும் நமக்கு வந்து அதோடைய சார்ட் வந்து நம்மகிட்ட கிடையாது. ஒருவேளை கம்பேர் பண்ணிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவல்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.